ரீசெண்டா யூடியூபர் மதன் கோரி ப்ரோக்கும் A2D PC டாக் நந்தா ப்ரோக்குமே யூடியூப்ல இருந்து ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே போல ஸ்ட்ரைக் நமக்குமே நிறைய டைம் வந்திருக்கு. ஸோ யூடியூப்ல இருந்துட்டு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் Gokul இந்த சேனல் டெக் வீடியோஸ் பண்ணுற யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ வித்வுட் மேக்கிங் மச் டைம், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் போக போகிறதில்ல. சிம்பிளாக யூடியூப்லேருந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ரைக்கில் நான் என்னென்ன சேனல்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன பாதிப்புலாம் அடையும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் காமன் பீப்புளுக்கு புரியிற மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்லேருந்து மேஜராக கொடுக்கக்கூடிய ஒரு 3 ஸ்ட்ரைக் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், செகண்ட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஸ்ட்ரைக், தேர்ட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம். ஸோ யூடியூபர் மதன் கோரி ப்ரோக்கும் PC டாக் நந்தா A2D சேனலோட ப்ரோக்கும் 2 பேத்துக்கும் எந்த ஸ்ட்ரைக் கிடைச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான் கிடைச்சது. ஸோ அது எதற்காக கிடைச்சது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்ட்ரைக் சொன்னேன் இல்லையா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு என்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபாக கொடுக்குற ஸ்ட்ரைக். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் இல்லை, யூடியூபே ஸ்ட்ரைட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக் எதற்காக கொடுப்பாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் வீடியோவாக இருக்குது, ஒரு மிஸ்லீனிங், அது ஒரு வயலேஷன் பண்ணுறாங்க வீடியோவில் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு யூடியூப் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு கிராக்டு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதை பற்றி ஒரு யூடியூபர் வந்துட்டு வீடியோ போட்டாங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு வரும். ஏன்னா கிராக்டு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது ஒரு இல்லீகலான மெத்தட். ஸோ இந்த மெத்தடை பற்றி ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணி வீடியோ போடுறாருன்னா இது வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு அடையும். இன்னொரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தர் வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி பாம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார்னா அந்த வீடியோவுமே கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் வந்துடும். இதை வந்துட்டு யூடியூபாகவே வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு ஆக்டிவ் ஸ்ட்ரைக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டா யூடியூப் சேனல் போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஆக்டிவாக வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளே இதே தப்பை திரும்ப பண்ணாங்கன்னா சேனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த 3 மாதத்துக்குள்ளே கரெக்டான ஸ்ட்ரைக் எதுவும் வாங்காமல் இருந்ததுன்னா சேனல் வந்துட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து கொடுக்குற கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குங்கிறது இந்த ஸ்ட்ரைக். ஸோ செகண்ட் விஷயமா காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கொடுக்கறது, யூடியூப்லேருந்து கொடுக்க கிடையாது. யூடியூபர்ஸ் வந்துட்டு மற்ற யூடியூபர்ஸ்க்கு கொடுக்கறது தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதற்காக கொடுப்பாங்க யூடியூபர்ஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்னொரு சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். என்னுடைய ஸ்டூடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை இன்னொரு சேனல் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நினச்சேன்னா அந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக். பட் அது வந்துட்டு ஃபேர் யூஸாக ஒரு சிலவங்க வந்துட்டு பண்ணலாம். லைக் ஒரு 3 செகண்டுக்கு இந்த யூடியூபர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த கண்டென்ட் எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு பேசலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்துட்டு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு வராது. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருடைய யூடியூப் வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்னொரு சேனல் வந்துட்டு போட்டுட்டு வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு யூடியூபர் நிறைய வாங்கிட்டார் அப்படின்னா சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் கொடுப்பாங்க. பட் நிறைய வீடியோஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி மற்ற சேனல்லேருந்து எடுத்து போறாங்கன்னா யூடியூபாவே ஒரு பெரிய ஸ்ட்ரைக்காக கொடுத்து சேனலவே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ தேர்ட் விஷயமா காப்பிரைட் கிளைம். ஸோ இந்த காப்பிரைட் கிளைம் தான் நான் ஆல்ரெடி சொன்னது மதன் கோரி ப்ரோக்கும் A2D PC டாக் நந்தா ப்ரோக்கும் நடந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது, ஸோ ஒரு சில ஆடியோஸ் அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், ஒரு சில டைலாக்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த காப்பிரைட் கிளைம்னால சேனல் டெர்மினேட் ஆகுமா ப்ரோ, சேனலுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குமா ப்ரோனா ஒன்றுமே ஆகாது. சேனல் வந்துட்டு சேனலில் போலவே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறேன், அந்த வீடியோவில் ஒரு மியூசிக் கம்பெனியோட மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணி போடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்காக அந்த மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு, இந்த ஸ்ட்ரைக் எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வராது. அந்த ஒரு மியூசிக் கம்பெனி, அந்த மியூசிக்கோட அஃபிஷியல் கம்பெனி இருப்பாங்க இல்லையா, மியூசிக் கம்போஸ் பண்ண கம்பெனி, அவங்க வந்துட்டு நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த காப்பிரைட் கிளைம் மூலமா இந்த வீடியோவில் நான் அந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவுக்கு வர ஃபுல் ரெவன்யூமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் கம்பெனிக்கு தான் வந்துட்டு போய் சேரும். எனக்கு அது மூலமா எந்த ஒரு ரெவன்யூமே வராது. ஸோ இதே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா A2D ப்ரோக்கும் நடந்திருக்கு, மதன் கோரி ப்ரோக்கும் நடந்திருக்கு. இதில் என்ன ஆச்சுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த ஒரு மியூசிக்குமே டவுன்லோட் பண்ணி போட கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம்
ஒரு சில டைலாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைலாக் வந்துட்டு ஒரு சில காப்பிரைட் கிளைம் கம்பெனி வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த வீடியோக்கான ஃபுல் ரெவன்யூமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே ஒரு வீடியோவோட ரெவன்யூ ஃபுல்லாக அவங்களுக்கு போகிறதுனால அவங்க வந்துட்டு ஃபீல் கில்ட்டி. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கான அர்த்தமும் இருக்கிறது. பட் இருந்தாலும் அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைக்காத போகிறதுனால ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு கொடுத்த இந்த காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் நியாயமே இல்லை. பிகாஸ் அவங்க வந்துட்டு அந்த கம்பெனியோட ஓன் மியூசிக் வந்துட்டு யூஸ் பண்ண கிடையாது. அவங்களாம் வந்துட்டு பாடியிருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு டைலாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைலாக்லையும் சரி இந்த விஷயங்களும் சரி அவங்க வந்துட்டு காப்பிரைட் கிளைமாக வந்துட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ மூலியமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ்லாம் யூடியூப்லேருந்து கொடுப்பாங்கன்னு. மேஜராக அந்த 3 ஸ்ட்ரைக் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல சூப்பரான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோகுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.